தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. ஏய் பிள்ளைங்களா, சாப்பிட வாங்க, டைம் ஆச்சு. 2 பேருக்கும் வேலைக்கு போக டைம் ஆகுது தானே, சீக்கிரம் வாங்கம்மா. ஏ ஸ்ரீநிதி, மீரா, தினமும் இதே வேலையா போச்சு. காலங்காத்தால சீக்கிரமா ரெடி ஆனமா வந்து சாப்பிட்டுட்டு வேலைக்கு போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க மாதிரி இவளுங்களை காலையில் டெய்லி நான் கிளப்ப வேண்டியதாக இருக்கு. என்னத்த சொல்ல. அப்பா மீரா, நீயாச்சும் வந்தியே, வாமா வந்து உட்காரு சாப்பிட்லாம். ஏம்மா அக்கா இன்னும் வரலையா? உன் அக்கா தானே, என்னைக்கு நான் கூப்பிட்ட உடனே வந்திருக்கிறா. ஒரு 10 முறை கத்தணும், அப்பதான் மேலேருந்து இறங்கியே வருவா. நீ உட்காரு சாப்பிட்லாம். என்னம்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் அக்காவை ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவள் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாம்மா, அவளுக்கு கண்டிப்பாக எவ்வளோ வேலை இருக்கும். வீட்டுக்கு வந்து அவள் வேலை பார்ப்பா. அதனால தானம்மா காலையில் கொஞ்ச நேரம் சேர்ந்தாப்புல தூங்கிடுறா. இதில் என்னம்மா தப்பு இருக்கு? போதும் மீரா, எப்போ பார்த்தாலும் உங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு. அவள் வேலைக்கு போகிறாதான், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் அவள் செய்கிறத விட அதிகமாக நீ வேலை பார்க்குற. சொந்தமாக கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்க. அதுக்கு எவ்வளோ உழைப்பு போடணும், என்னென்ன பண்ணணும்னு அப்பப்போ நீ சொல்கிறப்ப நானே வியந்து கேட்டிருக்கேன். இங்கே பாரு, சும்மா எதுக்கு எடுத்தாலும் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காத, புரியுதா? நீ உட்காரு, சாப்பிடுவ. சரிம்மா. இந்தாடா, உனக்கு இன்னைக்கு பிடிக்குமேனு இன்னைக்கு புதினா சட்னி தான் செஞ்சுருக்கேன். உன் அப்பா காலையிலே சொல்லிட்டாரு, என் பிள்ளைக்கு புதினா சட்னினா ரொம்ப பிடிக்கும், அதுதான் செய்யணும்னு. அதனால இன்னைக்கு நீ நல்லா சாப்பிடணும், சரியா? சரிங்கம்மா. மா அம்மாடி, ஒரு வழியா இறங்கி வந்துட்டியா? வந்து உட்காரு, வா சாப்பிடலாம். என்ன சாப்பாடு இன்னைக்கு? இன்னைக்கு இட்லியும் புதினா சட்னியும் செஞ்சுருக்கேன், வந்து உட்காரு வா. மா என்ன சொல்றீங்க? எனக்கு புதினா சட்னியே பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் தானே. அப்புறம் புதினா சட்னியை வச்சுட்டு சாப்பிடுனா அது எப்படி எனக்கு சாப்பிட தோணும்? அக்கா, புதினா சட்னி நல்லா டேஸ்டா தான்க்கா இருக்கு, சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஏ மீரா, நான் உன்கிட்ட இப்ப கேட்டேனா? இங்க பாரு, உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ சாப்பிடு. அதை விட்டுட்டு நானும் சாப்பிடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத. எனக்கு பிடிச்சா மட்டும்தான் என்னால சாப்பிட முடியும். எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். இந்த சட்னி எல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? எப்போ பார்த்தாலும் இதே தான் சமைச்சிட்டு இருக்கீங்க. ஏம்மா, உங்களுக்கெல்லாம் மாடர்னா சமைக்கவே தெரியாதா? ஏய் இங்க பாருடி, இன்னைக்கு புதினா சட்னி தான் சமைச்சிருக்கேன். எப்பவும் உனக்கு பிடிச்சதே தானே சமைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டா என்ன உனக்கு? அதனால ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. இங்க பாருமா, என்னாலலாம் அட்ஜஸ்ட் பண்ணி எதுவும் சாப்பிட முடியாது. எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் செய்வேன், இல்லைனா என்னால் செய்யவும் முடியாது, புரியுதா? எனக்கு சாப்பாடே வேண்டாம், நான் போய் ஆஃபீஸில் கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன். நான் கிளம்புறேன். அக்கா சாப்பிட்டு போக்கா. அதான் உனக்கு பிடிச்சது இன்னைக்கு சமைச்சிருக்காங்கல்ல, நீ நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு போ. உன் டப்பா கடையில் போய் அந்த வேலையை பாரு. என்னென்ன உன்ன மாதிரி 5க்கும் 10க்கும் வேலை செய்கிறவன் நினச்சியா? நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்டி. மாதம் சொல்லையா 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். என்னால் இதெல்லாம் சாப்பிட முடியாது, சரியா? நான் கிளம்புறேன். ஏய் ஸ்ரீநிதி, இந்த பிள்ளை ஏன்டா இப்படி இருக்கானே தெரியல. நாள் ஆக ஆக இவளோட திமிருத்தனம்லாம் குறையும்னு பார்த்தா இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுது. இவளை என்ன சொல்றதுன்னே தெரியல. அம்மா, இனிமே எனக்குன்னு தனியாக எதுவும் செய்ய வேண்டாம். அக்காவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே சமமா. அப்பதானே அவள் சாப்பிட்டுட்டு போவா. இன்னைக்கு பாரு, சாப்பிடாமே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பேன். மீரா, என்னடா எப்பயுமே உனக்கு பிடிச்ச மாதிரியா நான் செஞ்சு கொடுக்குறேன்? என்னைக்காச்சும் தான் உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். எப்போவும் அவளுக்கு பிடிச்சது மட்டும்தானே இந்த வீட்டில் நடக்குது. இருந்தாலும் அதை கூட புரிஞ்சுக்காம எப்படி கோவமாக பேசிட்டு போகிறான்னு பாத்தியா? ஒரு நாளாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பொட்ட பிள்ளையா இருந்துக்கிட்டு இப்படிலாம் இருந்தா நல்லாவா இருக்கு சொல்லு? விடுங்கம்மா, போக போக சரியாயிடும். சரிம்மா, நீ நல்லா சாப்பிடு. இன்னும் 2 இட்லி வைக்கட்டுமா? இல்லைம்மா, எனக்கு போதும். ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சுமா, அதனால் போய் பவிக்கு ஃபோன் பண்ணுறேன். அவள் ரெடி ஆயிட்டானா 2 பேரும் கிளம்புறோம். சரிடா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவியா, இல்லை அம்மா கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வீட்டிலே வந்து சாப்பிட்டுட்டு போகிறேன். பக்கத்தில் தானம்மா இருக்கு, ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி பேசுகிறீங்க. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான், நானே வந்து சாப்பிட்டு போகிறேன். சரிம்மா.
உறவுகளே, இது யாரோட வீடுன்னு பார்க்குறீங்களா? இது நம்ம மீரா இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட் பவித்ராவோட வீடு. அவங்க வீட்டில் இருக்க ஆளுங்களையும் நாம் இன்னைக்கு பார்த்துடலாம். எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோனு ஒன்று அடிச்சுக்கிட்டே கிடக்கு. அப்படி யாரு தான் ஃபோன் பண்ணுவாங்கன்னு தெரியல. காலையிலையும் ஃபோனு தான், ராத்திரி வீட்டுக்கு வந்தாலும் ஃபோனு தான். ஃபோனு அப்படி யார்கிட்ட பேசி என்னத்தை தான் வேலை பார்க்குறாளோ. இந்த காலத்தில் எல்லா பிள்ளைங்க கையிலையும் ஒரு ஃபோனு மட்டும் இருக்குது. மணிக்கணக்காக பேசுகிறாளுங்க. காலங்காத்தால மாமியார் எந்திரிச்சு உக்காந்துருக்காளே, அவளுக்கு ஒரு காப்பி தண்ணி கொடுப்போம் அப்படின்னு ஏதாச்சும் தோணுதா? என்னத்தான் மருமகளோ இவலாம். ஏ ராணி, ராணி, கூப்பிட சத்தம் கட்டாம இருக்கா பாரு. ஏ ராணி. அப்பப்பா, காலங்காத்தால எதுக்கத்த இப்படி கத்திட்டு இருக்கீங்க? இந்தாங்க, உங்களுக்கு தான் காப்பி போட தான் போனேன், போட்டு கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க குடிங்க. ஆத்தாடி ஆத்தா, மாமியாருக்குன்னு கொஞ்சமாச்சும் மறுவாதம் இருக்குதா? ஏண்டி, நான் உன் மாமியாருடி, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். அதை விட்டுட்டு நான் கூப்பிட்டேன்னு இப்படியா பேசுவ? ஷப்பா, இந்தாங்க காப்பி தானே வேணும் உங்களுக்கு, கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. கொண்டாடி கொண்டா. எப்பா, எப்போ பார்த்தாலும் இந்த போனு ஒன்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த போனை வச்சுட்டு அவ எங்கடி போனா? அப்படி என்ன தாண்டி உன் புள்ள வேலை பார்க்குறா? போனு 24 மணி நேரம் அந்த போனில் தான் இருக்கிறா. இங்கே பாருங்கத்த, அவள் பார்க்குற வேலைக்கு இந்த மாதிரி ஃபோன் வரதான் செய்யும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? இருங்க, நான் பார்க்குறேன், யாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மீரா தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கடைக்கு போக டைம் ஆச்சு பார்த்தீங்களா, அதனால தான் ஃபோன் பண்ணுவாளா இருக்கும். ஆறுடி, சொன்னல அத்த, மீரா தான். சரி. பவித்ரா, அம்மாடி உள்ளவாமா, மீரா ஃபோன் பண்ணுறா பாரு. பவித்ரா, உன் பிள்ளைக்கு உள்ள வரத்துக்கு எங்கே நேரம் கிடக்க போகுது? எப்போ பார்த்தாலும் வேலைன்னு கிளம்பி போயிடுறா. வீட்டில் இருக்க சமயத்துலையாச்சும் வீட்டு வேலை பாப்பான்னு பார்த்தா அந்த முயல் குட்டி கூடயே விளையாடிக்கிட்டு இருக்கா. என்னத்த சொல்ல, வயசு புள்ள, கொஞ்சமாச்சும் நல்லது கேட்டதை சொல்லி கொடுக்கணும்ல. ஏதாச்சும் சொன்னா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என் வாயை அடைச்சிருங்க. ஷப்பா, இந்த அத்தைக்கு வேற வேலையே இல்லை. காலங்காத்தால எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இவளை ஏதாச்சும் சொல்லலைன்னா இவங்களுக்கு தூக்கவே வரமாட்டேங்குது. எப்பதான் திருந்த போறாங்களோ தெரியல. என்னத்த சொல்ல. இவங்க 2 பேரும் யாருன்னா, இந்த பாட்டி பவித்ராவோட பாட்டி. அவங்க பேரு பொண்ணுத்தாயி. அவங்க பவித்ராவோட அம்மா. அவங்க பேரு ராணி. பவித்ரா, சின்னு நில்லுடா. டெய்லி உனக்கு இதே வேலையா போச்சுல்ல? பாவம் கூண்டுக்குள்ளேயே இருக்கன்னு இறக்கி விட்டா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு வெளியவே விளையாடிட்டு இருக்க வேண்டியத. சரி, எனக்கு டைம் ஆகுது, வா போலாம். உன்னை பிடிக்கிறதுக்குள்ள நான் டயர்ட் ஆயிட்டேன். ஆனா நீ நல்லா ஜாலியா தான் இருக்கல்ல? சரி, உன்னை நான் சாயந்தரமா வந்து பாக்குறேன். இப்போதைக்கு உன்னை கூண்டுக்குள்ள விட்டுட்டு போட்டுமா? ஐ லவ் யூ டா சின்னு. பவித்ரா, மீரா ஃபோன் பண்றாமா, இங்க வா. ஐயோ, லேட் ஆயிடுச்சோ. போச்சு, திட்ட போறா. அத வந்துட்டேம்மா. அம்மா, நீ வரத்துக்குள்ள போனே கட் ஆயிடுச்சுமா. அப்படியா? பரவாயில்லம்மா, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அவ கண்டிப்பா ரெடி ஆயிருப்பா, அதனாலதான் ஃபோன் பண்ணிருப்பா. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேம்மா. சரிடா. ஏடி, உன்கிட்ட எத்தனை முறை சொல்கிறேன், வீட்லேயே இருந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய கற்றுக்க. உனக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி அனுப்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீ என்னன்னா காலங்காத்தால் எந்திரிக்க வேண்டியது, அந்த முயல் கூட விளையாட வேண்டியது, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அந்த கடைக்கு போய் நாள் முழுக்க அந்த கடையில் தான் இருக்க வேண்டியது. சாயந்தரம் வந்தாச்சும் ஏதாச்சும் வேலை பார்க்குறியாடி, டயர்டாக இருக்குன்னு வந்து தூங்க வேண்டியது. ஏடி, இப்படியே இருந்தால் நல்லாவா இருக்கு? அந்த கடையில் அப்படி உனக்கு என்ன கிடைக்குது? சும்மா கடைக்கு போகிறேன்னு என்னத்தை தான் பண்ணுறியோ தெரியல. என்னத்த நீங்க எப்ப பார்த்தாலும் அவ வேலைக்கு போற சமயத்துல இப்படிதான் பேசி அவ மனசை கஷ்டப்படுத்துறீங்க. அத்தை, அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவ அந்த வேலையை செய்யறா. நீங்க எதுக்காக இதுல இது பண்றீங்க? ஏன் பொம்பளை பிள்ளைங்கலாம் வேலைக்கு போக கூடாது, சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? வீட்டு வேலை மட்டும்தான் பார்க்கணுமோ? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப இருக்கிற பசங்களே பொண்ணுங்க எங்க வேலை பார்க்கறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணத்தையே பண்றாங்க. நீங்க பாருங்க, அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவ செய்யறா, அவ்வளவுதான். சும்மா இப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க. தினம் சொல்லி இப்போ உங்களெல்லாம் திருத்தவே முடியாதத்த. ஆண்டி, இப்போ நான் சொல்கிறது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். நாளைக்கு பொண்ணு பார்க்க வருவாங்க, அப்போ மாப்பிள்ளை வீட்டில் என்னத்த சொல்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை. அந்த மாதிரி அடிமையாக இருக்கணுன்ற அவசியம் என் பிள்ளைக்கு இல்லை. அந்த மாதிரி வாழ்க்கையும் அவளுக்கு தேவையில்லை. யார் அவளை சுதந்திரமாக விடுறாங்களோ அந்த மாதிரி ஒரு பையனை பார்த்து தான் நாங்கள் கல்யாணத்தையே பண்ணி வைப்போம். எல்லாம் பேச்சுக்கு நல்லா தான் இருக்கும், பார்க்குறேன். இவங்களுக்கு வேற வேலையே இல்லை.
பவித்ரா, மீரா பருமா ஃபோன் பண்ணிட்டே இருக்கா. உனக்கு டைம் ஆகுதுல்ல, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, சாப்பிட்டு கிளம்புவ. ஆ சரிம்மா. இந்த விபி மெஜஸ்டிக் டிசைன்ஸ் நம்ம ஹீரோவோட கம்பெனி. இதோட எம்டி வந்து கார்த்திக் அண்ட் மேனேஜர் ரகுநாத். இந்த கம்பெனியில் ஜுவல்லரி டிசைன்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். ஐயே, இவ எதுக்கு இப்போ தலத்தெறிக்கி ஓடி வரா? ஏ பாத்தி, சாரி நான் வரல. பைத்தியம், என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி ஓடி வர? அது ஒன்றும் இல்லடி, நான் வர கிளம்பி வர லேட் ஆயிடுச்சா, அதான் கார்த்திக் சார் வந்துட்டாரோ அப்படின்னு பயத்திலே வந்தேன். லேட்டாக வந்தால் திட்டுவாருல்ல, அதான். என்ன வினோ, கார்த்திக் சாரை பற்றி உனக்கு தெரியாதா என்ன? அவரே திட்டுவாருன்னா எல்லா விஷயத்துக்கும் திட்ட போறாரு. கரெக்டான காரணம் சொன்னால் அவர் எதுவும் சொல்ல போகிறதில்ல. நீ எதுக்கு லேட்டாக வந்தியோ அந்த கரெக்டான ரீசன் சொல்லியிருந்தா அவர் எதுக்கு திட்ட போகிறாரு? எதுக்கு தான் இப்படி தேவையில்லாமல் அறக்க பறக்க ஓடி வரையோ எனக்கு தெரியல. அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் காலையில் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே இந்த ஃபைல் வரணும்னு அவர் சொல்லிட்டு தான் போனார் நேற்று. அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். வந்துட்டாரா? இல்லை இப்போ தான் ஷார்ப் 9:30 கீழே வந்திருப்பாரு. ஆனால் ஒன்று, இவர்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? ஷார்ப்பாக ஒரு டைம் சொல்கிறாருன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார். அப்புறம் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு எம்டிடி, சும்மாமா என்ன? ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்மக்கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதனாலேயே மேக்ஸிமம் எல்லா விஷயத்துலையும் அவங்க பர்ஃபெக்டாக தான் இருப்பாங்க. அது வேணா கரெக்டு தான். ரகு, இன்னைக்கு நான் சொன்ன எல்லா மீட்டிங்ஸ்க்கும் டிசைன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது தானே? கிளைண்ட்ஸ் கிட்ட ப்ராப்பராக சப்மிட் பண்ணிடலாம் தானே? நீ செக் பண்ணிட்டியா இல்லையா? நான் செக் பண்ணிட்டேன் சார், எல்லாமே கரெக்டாக இருக்கு. நீங்கள் ஒன்ஸ் பார்த்துருங்க. ஓகே, இப்போ நீங்கள் போய் ஒர்க்கை பாருங்கள். ஷார்ப்பாக 10 o'clock அந்த ஃபைல்ஸ் எல்லாமே என் டேபிளில் இருக்கணும். ஓகே சார். இவ்வளோ நேரம் பயந்துட்டே இருந்தல்ல, அங்கே பாரு கார்த்திக் சார் வராரு. அவர் சொன்ன ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது தானே? டிசைன்ஸ் அவர் அப்ரூவ் பண்ண தானே கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் மாற்றி ஏதாச்சும் கொண்டு வந்து திட்டு வாங்கிறாதம்மா. இல்லை பாட்டி, இங்கே வரத்துக்கு முன்னாடி 3-4 முறை நல்லா கிளியராக செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அவர் அப்ரூவ் பண்ணது மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் எப்பா, யார் அவர்கிட்ட திட்டு வாங்குறது? வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்கிற மாதிரி சரியான ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான் இவர். ஆமாம், இதோ வராரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மிஸ் வினோதினி, உங்களுக்கு ஒர்க் இல்லையா? இங்கே இருக்கீங்க? சார், நேற்றே நீங்கள் என்கிட்ட ஷார்ப் 9:30க்கு இந்த ஃபைல் உங்ககிட்ட சப்மிட் பண்ணணும்னு சொன்னீங்க சார். அதான் நீங்கள் வர வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே 5 minutes கழிச்சு உள்ள வாங்க. ஓகே சார். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு கேட்கட்டுமா? கேளு. இல்லை, எப்போவும் ஆஃபீஸ்க்கு வரப்ப வெறப்பாக தான் வருவார். ஆனால் அந்த ரூம்குள்ளே என்ட்ராகி அந்த பெயிண்டிங்ஸை கொஞ்ச நேரம் பார்க்குறாரு, உடனே அவருக்கு சிரிப்பு வந்துடுது. அதுதான் என்ன மேட்டர்னு தெரியல. அது என்ன பெயிண்டிங்ஸ்? நீ இந்த ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ணி 2 months ஆயிருக்குமா? ஆமாம். இத்தனை நாளாக இந்த டவுட்டை கேட்காம இப்போ தான் கேட்கணும்னு தோணுதோ? இல்லை, நான் நிறையவே நோட் பண்ணியிருக்கேன். அங்கங்கே என்ட்ரன்ஸில் கூட அழகழகான பெயிண்டிங்ஸ் இருக்கும். அப்புறம் நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட்டாக பெயிண்டிங்ஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. அதை பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். யார்கிட்டயாச்சும் கேட்டால் எதாவது நினச்சிப்பாங்களோன்னு இத்தனை நாளாக கேட்கவே இல்லை. அதான் உங்ககிட்ட கேட்குறேன், என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை வினோ, சாருக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்ட்னா ரொம்ப பிடிக்குமா. ஸோ எங்கே ஆர்ட் கேலரி வச்சாலுமே கரெக்டாக அட்டண்டன்ஸ் போட்டுருவாராமா. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஆர்ட் இருந்ததுன்னா எவ்வளோ விலைன்னு கூட யோசிக்காம வாங்கிட்டு வந்துடுவாராம் தெரியுமா. அதனால தான் அவர் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முடிச்சிருக்காரு. ஆனால் அவர் பண்ணுற வேலைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா சொல்லு? இல்லை. ஏன்னா அவருக்கு ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நிறைய கோர்சஸ்லாம் முடித்து இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி டிசைன்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார். இப்போ கூட எங்கேயாச்சும் ஆர்ட் கேலரி நடக்குதுன்னு சொன்னால் உடனே அவர் கிளம்பி போயிடுவார். அதுவும் எக்ஸிபிஷனில் ஏதாச்சும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தால் வாங்கிட்டும் வந்துடுவார். இந்த கம்பெனியில் இருக்க ஆர்ட்ஸ் எல்லாமே அவராக பர்சனலாக போய் வாங்கினது. அதனால தான் அவர் அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா? கம்பெனியில் இருக்க ஆர்ட் பெயிண்டிங் மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனால் அவர் வீட்டில் இதுக்குன்னே தனியாக ஒரு ரூமே வச்சுருக்காராமா. அந்த ரூம் ஃபுல்லாக இவர் வாங்கின ஆர்ட் பெயிண்டிங் மட்டும்தான் இருக்குமா. அவ்வளோ ஆர்ட் பெயிண்டிங் மேலே பைத்தியமாக இருப்பார் இவர்.
நீ யோசிச்சு பார்த்திருக்கியா? நீ ஜுவல்லரி டிசைன்ஸ் தான் ரெடி பண்ணி கொடுக்குற, ஆனா அதுல இருக்க சின்ன மிஸ்டேக்ஸ் கூட கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. அவருக்கு பிடிக்கலனா அதுக்கு ரிஜெக்ஷன்னா ரிஜெக்ஷன் தான். அது ஏன் நீ யோசிச்சிருக்கியா? எல்லாம் இதனால தான். அவருக்கு ஆர்ட் மேல இருக்க லவ். அதனால அவருக்கு பார்த்தோன்னே அட்ராக்டிவா எது பிடிக்குதோ அதை மட்டும்தான் அப்ரூவ் பண்ணுவாரு. அதனால தான் நமக்கு சின்ன கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா இப்போ இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் அவருக்கு ஆர்ட் மேல இருக்க லவ் தான். ஸோ இவருக்கு பிடிச்சிருக்க டிசைன்ஸ் தான் கஸ்டமர்ஸ்க்குமே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் கிளைண்ட்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நிறைய கிளைண்ட்ஸ் நமக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே வேலை கிடைக்கணும்னா நீ இந்த கோர்ஸ் தான் படிச்சிருக்கணும், அந்த கோர்ஸ் தான் படிச்சிருக்கணும்னு இல்லை. உனக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். உன்னோட க்ரியேட்டிவிட்டியே அவருக்கு அட்ராக்ட் ஆச்சுன்னா நீ இங்கே செலக்ட் ஆகலாம். நீயே அப்படி தானே செலக்ட் ஆகி வந்த? கரெக்டு தான். மடி பேசிட்டே இருக்காத. 5 மினிட்ஸ் எப்போவோ முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் போ, இல்லைன்னா திட்டு வாங்காத. ஐயோ, நான் போறேன். உங்களை நான் 5 மினிட்ஸ்ல உள்ள வர சொன்னேன். இட்ஸ் ஆல்ரெடி 7 மினிட்ஸ். சாரி சார். ஃபைல் இங்கே சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பலாம். போய் உங்கள் வேலையை பாருங்க. ஓகே? அண்ட் ஒன் மோர் திங், டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனி திங். ஓகே, ரிமெம்பர் தட். வச்சுட்டு நீங்கள் கிளம்பலாம். ஓகே சார், அண்ட் சாரி சார். வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு நம்மளோட 3rd எபிசோடு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்க வரேன். பாய்.